எல்லாரும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கரெக்ட். எந்த ஃபண்டு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும், இது தெரியாமலே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பேனிக் ஆகி வெளில வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் புரிஞ்சுக்கணும். எஸ்ஐபின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எஸ்ஐபிக்கான ஃபண்டை சூஸ் பண்ணணும். அதாவது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு ஹாஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி தானா? இப்போ ஒருத்தங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கார் வாங்குறோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக கார் வாங்குறோம்? எக்ஸாம்பிளுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, மைலேஜ் கொடுக்குதான்னு பார்ப்பாங்க. இல்லை அவுட் சைடில் ஓட்டுறாங்க அப்படின்னா காரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை நல்ல ஸ்பீடாக போகுமான்னு பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கார் வாங்குவாங்க, என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்கன்றது இருக்கு. அது மாதிரி எஸ்ஐபியும் நம்ம கோல்ஸ் அண்ட் நீட்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும். அத்தனை வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ்ஐபியில் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். நிறைய பேர் எஸ்ஐபியை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். மந்த்லி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னால, அதாவது லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது காம்பவுண்டிங்கில் ஒரு நல்ல கார்பஸை கொடுக்க முடியுது. இப்போ நான் ஒரு 5,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ மந்த்லி 5,000 rupees எஸ்ஐபி பண்ணுறாங்க. 12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது 5 yearsல கார்பஸ் 4 lakhs க்ரோ ஆயிருக்கும். இது 5 yearsக்கு. 5 yearsக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணி பார்த்தீங்கன்னா 3 lakhs. இதே 10 yearsனா 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மோர் தென் 11 lakhs கார்பஸ் க்ரோ ஆயிருக்கும். இதே 15 yearsல 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கார்பஸ் 24 lakhs க்ரோ ஆயிருக்கும். இதே 20 yearsல பார்க்கும்போது 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 46 lakhs க்ரோ ஆயிருக்கும். 5 yearsக்கும் 10 yearsக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இங்கே 4 lakhs கார்பஸ் க்ரோ ஆயிருக்கு, அங்கே 11 lakhs மேலே கார்பஸ் க்ரோ ஆயிருக்கு. another 5 yearsலேயே நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக கார்பஸ் பெட்டராக க்ரோ ஆகும். ஆனால் நிறைய பேர் எஸ்ஐபி இன்னமும் ஸ்டார்ட் பண்ணாமல் டிலே பண்ணுறாங்க. இஎம்ஐ கமிட்மெண்ட் முடியட்டும், இல்லை போனஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிலே பண்ணுறதுனால ஏதாவது இம்பாக்ட் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கு. காஸ்ட் ஆஃப் டிலே பற்றி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆக்சுவலாக எஸ்ஐபியை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் பெனிஃபிட் தான். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏஜ் 25 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா 25 45 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது 10,000 rupees per month வச்சு டோட்டலாக 20 yearsக்கு 24 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவரோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா 91 lakhs க்ரோ ஆயிருக்கும். இதே ஏஜ் 32 ஸ்டார்ட் பண்ணுறாரு, 7 years லேட்டா அவர் பே பண்ண எஸ்ஐபி அமௌண்ட் சேம் 10,000 rupees தான். ஆனால் 13 வருஷம் தான் பே பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ 15,60,000 rupees தான். அவரோட கார்பஸ் 35 lakhs க்ரோ ஆயிருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 55 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்குது கார்பஸ் க்ரோ ஆனதில். ஆனால் இன்வெஸ்ட் பண்ண டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 lakhs தான் வருது. ஸோ அப்போ 8 lakhs கம்மியாக பே பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 55 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் க்ரோ ஆனதில் 55 lakhs மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எஸ்ஐபியை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். நம்மளால் பெருசாக பண்ணமுன்னா கூட ஏர்லியாக ஒரு 1,000 rupees இருந்தால் கூட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஸ்ஐபி பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோல் பார்க்கணும். என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கா, சைல்டு எஜுகேஷனா, இல்லை ஒரு வெல்த் கிரியேஷன் நம்ம பண்ண நினைக்கிறோம், லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறோம். ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபண்டை சூஸ் பண்ணணும். எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்? இப்போ எனக்கு ஏஜ் ஒரு 35 இருக்கு, நான் ஒரு 15 years இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஏஜ் 50ல ஒரு லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். அந்த லம்சம் கார்பஸ்லேருந்து எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் என்ன நினைக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ரிட்டையர்மெண்ட்டுக்கு எஸ்ஐபியில் பிளான் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோல் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கோல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது பேனிக்கில் விட்ரா பண்ணிடுவோம். என்ன பர்பஸ் நமக்கு தெரியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த பர்பஸ் தெரிஞ்சுன்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் 5 years 7 years கண்டிப்பாக சஸ்டெயின் ஆனால் தான் உங்களோட கோல்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ உங்கள் கோல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சஸ்டெயினாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ எஸ்ஐபியில் ஃபர்ஸ்ட் விஷயம் கோல் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது டைம் பீரியட். எத்தனை வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்? நீங்கள் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் 2 வருஷத்தில் இறங்குனா கூட இன்னும் 8 வருஷம் இருக்குது ஏறுறதுக்கு. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதோ திருப்பி ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 years எஸ்ஐபியில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி கன்டினியூ பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லெஸ் தென் 5 yearsக்குள்ள வித்ரா பண்ணவங்க தான் திருப்பி எஸ்ஐபிக்குள்ளே வர மாட்டாங்க. அதாவது எஸ்ஐபியில் ஸ்டாப் பண்ணவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 years 2 yearsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் அதிகம். 5 years கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எஸ்ஐபி பற்றின புரிதல் அதிகமாக இருக்குது, அவங்க கன்டினியூ பண்ணுறாங்க. ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபியை சூஸ் பண்ணக்கூடாதா? இல்லை, அப்படி கிடையாது. ஷார்ட் டேர்ம்க்கு ஏற்ற ஃபண்ட்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட் பண்ணக்கூடாது. ஈக்விட்டி ஃபண்ட்றது மினிமம் 5 years 7 years கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது உங்கள் கோல்ஸ் வந்து ஒரு 7 years ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை 10 years ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கோல்ஸுக்கு ஈக்விட்டி ஃபண்ட் சூட்டபிளாக இருக்கும். இதே ஷார்ட் டேர்மில் எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா
லிக்விட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் டியூரேஷனுக்கு லிக்விட் ஃபண்ட், டெட் ஃபண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை ஒரு மீடியம் டியூரேஷனாக இருந்தால் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு, மல்டி அலோகேஷன் ஃபண்டு, பேலன்ஸ் ஃபண்ட்ஸு எல்லாத்தையுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அதாவது ஷார்ட் டேர்ம்னா லெஸ் தென் 3 இயர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதே 3 to 5 இயர்ஸ் அப்படின்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் போகலாம். மோர் தென் 5 இயர்ஸ்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். ஒரு ஃபண்டு 3 இயர்ஸாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ணலாமா? அந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம், பட் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அந்த ஒரு 3 இயர்ஸ் கேட்டகரியில் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபண்டு கேட்டகரி நமக்கு சூட்டபிளாக இருக்குமா? ரெண்டாவது ஃபண்டு மேனேஜர் அப்ரோச் என்ன இருக்குது, அதே மாதிரி பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட் ரெண்டுத்தையுமே அந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு. கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதும் பார்க்கணும், அதே சமயம் அந்த ஃபண்ட் மேனேஜர் அப்ரோச் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். அந்த ஃபண்டில் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறது நல்லது. வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பிளைண்டாக பார்க்கக்கூடாது. ஸோ எஸ்ஐபியோட சக்ஸஸ்ன்றது ஒரு ரைட் பிளானிங், டிசிப்ளினாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும். ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுலேருந்து உங்களுக்கு உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான கார்பஸை கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எஸ்ஐபி பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனலைஸ் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கோல் பேஸ் எஸ்ஐபி எப்படி பிளான் பண்ணுறதை டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.